வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெண்டைக்காய் சாதம் தான் பார்க்க போகிறீங்க. இந்த சாதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஒரு பேனில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கடுகு அண்ட் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு. கூடவே ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பூண்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்றேன். அதுக்கப்புறமா ஒரு 250 கிராம்ஸ் வந்து வெண்டைக்காயை வந்து நல்லா வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து நம்ம சிம் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் வந்து வலுவழுப்புத்தன்மை வந்து அதிகமாயிரும். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு இடையில ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாவே போதும். நம்மளுடைய வெண்டைக்காய் வந்து முழுமையாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% வந்து நம்மளுடைய வெண்டைக்காய் வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து வதக்கணும் அப்படின்னம்னா வெண்டைக்காய் வந்து ஈஸியாக குக் ஆயிரும். அதுக்காக தான். சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எகைன் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெண்டைக்காய் வந்து ஒரு 90% வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். குட்டி குட்டியாக அந்த மாதிரி நல்லா ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இது கூடவே ஒரு மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரைஸ் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையோட இடையிடையே வந்து தக்காளி சுவையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான். தக்காளி அண்டு ஸ்பைசஸ், அதாவது மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து லிட் போட்டு கவர் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நல்லா ஸ்டவ் வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பிளேட்டில் ரைஸ் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வெண்டைக்காய் சாதம் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.